அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மயூ. நான் திரு. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று காணொலி பார்த்துருப்பீங்க மயூவோட சர்ப்ரைஸ் பர்த்டே. ஸோ அது வெற்றிக்காக முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? காட்டுக்கு. ஆனால் இப்போ நான் நிற்கிற நிலையை பாருங்க. வெயிட் நான் காமிக்கிறேங்க. இப்படி விட்டால் விழுந்துடுவேன், அவ்வளோத்துக்கு ஏற்றத்தில் போகுது. ஆனால் நல்லா வேற வாங்குது. என்னது ஏறி வந்தது. ஆனால் நல்லா இருக்கு. இந்த கலர்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு. போ நாங்களும் வேற நீங்களும் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் எனக்கு 2 பேர் நேற்று லைஃப்பில் கேட்டிருந்தாங்க, அக்கா சுகர் ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் வந்து இருக்கான்னு. இங்கே கோக் சுகர் ஃப்ரீ தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன தான் சொன்னேன், சுகர் ஃப்ரீ சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்காக தான் இங்கே வாக் பண்ண வந்தோம். காற்று ஒருத்தங்களை தள்ளிக்கிட்டு போகுது. காற்று சத்தம் நல்லா இருக்கு. இங்கே நடக்கும்போது பாருங்க எப்படி நடக்கிறேன். நீங்கள் பாருங்க மயோ, இதை காட்டுங்க. இங்கே இப்படி மடிச்சுக்கிட்டு. ஸோ எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தை தருமென்னு சொல்லிக்கொண்டு மடிச்சுக்கிட்டு நடக்கிறேன். என்ன தந்துட்டு காய்ச்சி வரீங்க. அவன் டயட் பண்ணுறான்னா அவன் செய்யணும், எங்களையும் செய்ய வச்சுக்கொண்டு. ஐயா ஓட வச்சாலும் ஓட இல்லாது, படுத்தா அப்படி உருண்டு கொண்டு போயிடலாம். அப்படிதான் இருக்கு. அட்வென்ச்சர் டூர் மாதிரி. நான் எனக்கு தேவையில்லை குட்டி, வாங்க. மரம் எல்லாம் மஞ்சளாக இருக்கு பாருங்க. ஐயோ நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. உங்களோட கதைச்சா நடக்கலாது, கதைச்சா மூச்சு வாங்கும். தூரத்தை பார்த்தா வேற இல்லாது. அதாவது மயோ, நாங்கள் மூச்சு வாங்க சத்தம் தான் கேட்கும். இதை காட்டுங்க கீழே, அப்படியே எங்களை வியோ தெரியாது. இந்த வெயில் கெதியா வாங்க, பின்னால வரவங்க வந்துட்டாங்கண்டா எங்களுக்கு நடக்க இல்லாம இருக்கு, மரியாதை இல்லாம. வியா ஓடி போங்க அப்பாட்ட. வியா ஓடி வந்து இலைய பிடிங்க. மேலே இருந்து வார இலைய பிடிச்சா அதிர்ஷ்டம் பண்ணுவாங்க. அரச மரத்து இலையா? இது அரச மரம் இல்லையே. அரச மரம் நினைச்சுக்கொண்டு பிடிக்க வேண்டியா. அங்க முன்னுக்கு போயிட்டு பிடிங்க. பிடிச்சு 10 விழுந்துச்சு. எனக்கு தான் உங்களை மாதிரி பெரிய அதிர்ஷ்டம் இருக்கே. பாத்தீங்களா? வாங்க, ஓடி வாங்க, நடவுங்க வேகமா. ஓகே, ஓடுங்க குட்டி, ஏறுங்க. கதைக்கிறோட மூச்சு வாங்குற சத்தம் தான் கூட கேட்க நினைக்கிறேன். 80% உயரமான இடம் நடந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். என்ன இருக்குன்னு தெரியாது, உண்மையா தெருவுக்கு தான் தெரியும். ஆட்கள் இருக்கீங்க கொஞ்சம் பேர் முன்னால. வாரேன். என்ன இது அசல் காட்டுவாசி மாதிரி கிடையாது. யாரு
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டு குப்பைகள் தவிர்த்து வேறு எந்த குப்பையிலும் இருக்காது. காட்டு கூட க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. க்ளீன் மீன்ஸ் அந்த மரங்கள் ஒன்றும் செய்யலாது, பட் மற்றபடி. அண்ட் இன்னொன்று, சாட்டர்டே சண்டேனா இவங்க வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து பாபிக்யூ போடுவாங்க, கிரில் போடுவாங்க. என்ன குட்டியம்மா? இந்த காட்டில் ஒருக்கா பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள், என்ன இருக்கு அங்கால? கோட்டை. கோட்டையோ? யா, இங்கே பாருங்க பா எப்படி இருக்கு. நேற்று தான் பிறந்தனா அதுக்கிடையில இப்படி நடக்க வைக்கிறீங்க. கவனம், பாம்பு இருக்கா பாருங்க. இங்கே இந்த இலையில் நடக்கும்போது சல் சல் சல்னு சத்தம் கேட்கலாம் இருக்கும். நிமிஷம் நடக்கும் டிராமுக்கு. ராமுக்கு இல்லையாப்பா? யா, ஆர்லஸ்லேம் டிராம் ஸ்டேஷன். ஓ யா, நாங்கள் இப்போ அங்கே போக தேவையில்ல. நாங்கள் இப்போ கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். வியா, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு. மான் தானே அது? ஸோ நல்லா இருக்கு இந்த வியூ, பார்த்தீங்களா? நான் போய் தண்ணி குடிக்க போகிறேன். தண்ணி வாங்கி குழாய் கிணறுல தண்ணி அடிக்க போகிறேன். எங்கே? அட, சுவிஸில் குழாய் கிணத்துல தண்ணி அடிக்க போகிறேன். எங்கே குழாய் கிணறு? அதான் உங்களுக்கு தெரியாது, வாங்க. அங்கே இருக்கு, அது கிரில்லப்பா. அங்கே 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 இது அப்படி பின்னுக்கு போடுங்க. இது வந்து அந்த பாபிக்கு போடுற இடம், நல்லா இருக்கும். அதாவது ஃபேமிலி கூட வந்து பாபிக்கு போட. தண்ணி வருமா? வரும் வரும். ஆனால் இருங்க, கைன் ட்ரிங்க் வாட்டர், இது குடி தண்ணி கிடையாது. சரி, நான் குடிக்கிற தண்ணி இல்லையா? Ja. Ja, sie kann auch einmal machen. Probierst du? இதில் தான் கறிக்கட்டையில் கொண்டு போட்டு இறைச்சியில் சூடாக்கி. கறிக்கட்டையை விட இங்கே நாங்கள் இதுதான். இது கறி தான் போல. கறியும் அடுத்து இது விரகம் தான். விரகு குறைவு இதுக்கு. Und geht's bei dir? Sehr gut. Aber guck. இங்கே வாங்கிங்க. So macht man das, குட்டி. சொல்லுங்க இருக்கா. எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் டயட் பண்ணுறேன்னா ஏறி வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சீங்கன்னா கைக்கும் மசில்ஸுக்கும் நல்லா இருக்கு. அதாவது ஜிம்முக்கு காசு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல இங்கே வந்து இப்படி தண்ணி அடித்து வீட்டுக்கு தண்ணி அள்ளி கொண்டு போகலாம். ஆனால் குடிக்க தண்ணி இல்லையே. குடி தண்ணி இல்லையா? ஓகே. இதான் அந்த கிரில் பண்ணுற சாமான்னு சொன்ன இதில் வச்சுட்டு கிரில் பண்ணிட்டு சூடாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. எங்கள் ஸ்கூல் காலத்தில் எப்படி செய்வோம் தெரியுமா? அப்படி குச்சி ஒன்று தேய்ப்போம், சரியா? குச்சி செய்துட்டு குச்சி தீட்டிட்டு கத்தியால் தீட்டிட்டு சொசேஜ் இருக்குது தானே, சொசேஜ் சரி, பொட்டேட்டோ சரி. பொட்டேட்டோ வந்து இங்கே ஈயம் இருக்குது, இப்படி எனக்கு சுற்றி போட்டுருவோம். சொசேஜ் இதில் மாட்டிட்டு இப்படி விடுறது. பிடிக்க தேவையில்லை மேலே. ஆனால் நாங்கள் இப்படி தான் குந்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறது சின்ன காலத்தில். ஆனால் இப்படி உங்களோட யாரும் சுட்டுருவாங்க இல்லை, அதுதான். ஆனால் இப்படி ஆனது இல்லை, அது கல்லில் செய்தது. எவ்வளோ நல்லா இருக்கு. வித்தியாசமாக செய்யணும். ஸ்னோ காலத்தில் ஸ்னோ சுற்றி இருக்க வந்துருந்து சாப்பிடுவோம். ஆனால் குளிரும் இருக்கல அது. அதான் சொல்கிறேன். இங்கே எவ்வளோ நல்லா இருக்கு அந்த இதை பாருங்க. ரெட்டு, எல்லோ,
இங்கே இப்படி காடு இருந்தால் ஸ்ரீலங்காவில் யானை இருக்கு உங்களுக்குள்ள. இங்கே யானை வராது. வரும். இங்கே வராது. இந்த நிற்க யானை உண்டு. யானையோட கடலில் நிற்கிறீங்க. இங்கே வாங்க ஒன்று காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க, அப்படி வாங்க வாங்க, அப்படி வாங்க, காட்டுறேங்க. சத்தம் போடாமல் வாங்க, ஓடிடுவாங்க. வியா தடி எறிவோம், ஆளை பிடிச்சி சுட்டு சாப்பிடுவோம். சத்தம் கிட்ட பறந்துடும். நீங்கள் அங்கால வாங்க, நீங்கள் அதுக்குள்ள வாங்க, நீங்கள் அங்கால போங்க, நான் இதுக்குள்ள வரேன். அந்த பக்கம் தான் பார்த்துடும். மெதுவா வியா, மெதுவா. சத்தங்க சத்தம்னா பிடிங்க, காலை பிடிங்க. வியா பின்னால வாங்க. அப்படி நினைச்சிங்களா? இது ஸ்டாட்டு பிராங்கு. ஸோ அதாவது இனி இந்த இலையுதிர் காலத்தில் ஸ்கூலால் போயிட்டு இப்படி எல்லாத்தையும் சேர்ப்பாங்க, சரியா? இந்த எல்லோ கலரில். குட்டியம்மா ஞாபகம் இருக்கா, நீங்கள் இப்போ போனீங்க சார் என்ன ஸ்கூலால் சேர்த்து என்ன செய்தீங்க? எனக்கு மட்டும்தான் அந்த பேர் இது கிடைக்கல. ஸ்கூல்ல விட்டுட்டா நாங்க போய் பைக்கு போட்டு அங்க ஸ்கூல்ல போய் கொஞ்சம் டைம் மரத்துல வடிவ பாருங்க அப்படி இருக்கு. அப்பவே நாங்க செஞ்சோம். மயோ பச்சை மஞ்சள் சிவப்பு. அவ ஒன்று விலங்குபடுத்திக்கிட்டு இருக்கா, நீங்க அவளை பேச விடாம. இது வந்து கிறிஸ்மஸ். இது கிறிஸ்மஸ் கட்டுற போல வெளியோட. இங்க மரோனி எங்க இருக்கு? இங்க இல்ல மரோனி இல்ல. சோ வாங்க அப்படி கோட்டைக்கு போவோம். கோட்டைக்கு இந்த பக்கமா போறோம். இப்போ பர்த்டே பாய் நேற்று செலிப்ரேட் பண்ணாரு. கேட்போம் எப்படி இருந்துச்சுன்னு அவரோட ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன். அதான் இப்போ சொன்னேன், நேற்று தான் பிறந்தனா அதுக்குள்ளே இவ்வளோ நடக்கும். இங்கே வாங்க, எனக்கு இதுதான் நேற்று தான் பிறந்தனா அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறீங்க ஒரு பிறந்த பிள்ளைய. இங்கே வாங்க குட்டி, நீங்களும் கோச்சிக்கிட்டு போகிறாங்க. வின்டர் சைட்டில் பாபிக்யூ போடுறதுக்கு. இப்போ இந்த கோட்டைக்கு தான் போகிறோம். அதாவது அந்த காலத்து கோட்டையில் இது. யா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியும் காட்டுறோம். என்ன கேட்டாங்க, என்னம்மாயோ அது இது என்ன தெரியுமா? பல்பு, லைட்டு, இருட்டுல பாம்பு இருக்கும். இங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு. ஆமாயோ சாக்லேட் ஃபேக்டரி கேட்டிருந்தாங்க. யா இல்ல வந்தா பிடிச்சிருங்க மயு. யா போவோம், நெக்ஸ்ட் வீக் போலாம். இவர் யாருன்னு சொல்லுங்க பாபு. ஜேசப்பா. ஜீசஸ் ஜேசப்பா. யா அவரே இதுல மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். பாதுகாப்புக்கா, காவலுக்கா? இப்ப வாங்க அதை விட சூப்பர் இடத்த காட்டுறேன். நான் கைதாங்க ஸ்விஸ் கொடி. அங்கால போனீங்கன்னா அப்படியே உருண்டு போயிருவீங்களா? பள்ளம் இதுக்குள்ள கீழே போலாம். இங்க வாங்க குட்டியம்மா வைக்கலாம். க்ளோஸ். வாசல்ட வடிவ பாத்தீங்களா? வாசலும் வாசல் லேண்டும். அது நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கல அதில் வடிவன்றது இவ்வளோ தூரம் களைச்சி மேலே வந்ததுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் மேலே போகலாம் இன்னும். பச்சை பசங்க தோட்டம் க்ளோஸ் இருக்குனால போகலாம இருக்கு. இங்கே பாருங்க மையம், திறந்து இருக்கு. அதை திறந்து பாருங்க, போகலாம் அவனுக்கு.
கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் என்னோட கோட்டைக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், இது நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். 1368ஆம் ஆண்டு 1368ஆம் ஆண்டு வாங்கினது. பிறந்துட்டீங்களா அப்போ? நானா? இது இப்போ என்னோட மறுஜென்மம். அதனால தான் எனக்கு அந்த நிறைய விஷயங்கள் அந்த மறுஜென்மத்துல தான் எனக்கு அந்த விஷுவலாக தெரியுது. இந்த இடத்துல தான் எங்களோட அப்பா அம்மா வந்து 2 பாதுகாவலரை போட்டு வச்சுருந்தாங்க. ஏன் தெரியுமா? உங்களை தூக்கிட்டு போகக்கூடாது. என்னெல்லாம் யாரும் தூக்க முடியாது. அந்த காலத்தில் நான் அப்படி தான் இல்லை. வாரவங்களுக்கு பாதுகாப்புக்கோ? அவங்களுக்கு பாதுகாப்புக்கு. ஏன்னா உள்ள அது நான் தான் இந்த பிரின்சஸ். அண்ட் உள்ள வந்து ஒரு கடி நாய் ஒன்று வச்சுருந்தோம், பிட்புல், தெரியுமா? அப்பயே வந்துட்டா பிட்புல்? ஓ, ரொட்வைலர், சாரி, ரொட்வைலர் அப்பவே வந்துருச்சு. இப்போ இது அவங்களோட மறுஜென்மம். இப்போ அவங்களோட மறுஜென்மம், ரொட்வைலர் மறுஜென்மம். ஸோ இந்த இடத்துல இது நான் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. மயம் இப்படி காட்டுங்க, அந்த இதுக்குள்ள காட்டுங்க, சரியா? தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு போர் அடிக்கிற நேரம்லாம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தண்ணி போகிறவன் தெரியல மயு. அந்த காலத்துல 1368ல. அப்போ இப்போ தண்ணி இல்லை. இப்போ வந்து எவ்வளோத்துக்கு வத்திருச்சு யோசிங்க. டெப் இருக்கு, தண்ணி டெப். டெப்ல வராதே, மலையில இருந்து வரும். இதுக்குள்ள மலைக்குள்ள வரும். ஓ, ஸோ அப்படி தண்ணி போய்கிட்டு இருந்துச்சோ. எனக்கு போர் அடிக்கிற டைம்ல நான் வந்து இதில் சேரை போட்டுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இதுக்குள்ள தான் எல்லாரும் போகணும். இப்போ தான் செவரு கட்டியிருக்காங்க. எங்க காலத்துல அப்படி அப்பெல்லாம் செவரு கட்டல. இதுல இருந்து அப்படியே குதிச்சா சரியா போயிடலாம், ஈஸியா போயிடலாம். எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படி. எனக்கு மறுபடியும் என்ன சொல்ல இந்த இடத்துல வரும்போது எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. மறுபடியும் சிலுக்குது. இங்க பாருங்க, சிலுக்குது. கையெல்லாம் சிலுக்குது. இது யாராலையும் திறக்க முடியாது இந்த கதவு. இப்போ நீங்கெல்லாம் திறந்து பார்த்தீங்க, திறக்க முடியல எனக்கு இல்ல. ஆனா இது என்னால மட்டும்தான். ஏன் இப்போ நீங்க நம்புறீங்க இல்லை தானே இது என்னோட கோட்டைன்னு? எல்லாரும் திறந்து பார்த்தாங்க. என்னோட குட்டி குறை திறந்து பார்த்தா, மயோ திறந்து பார்த்தா, யாராலும் திறக்க முடியல, சரியா? ஆனா என்னால மட்டும்தான். இப்போ அந்த பிரின்சஸ் நான் தான். இல்ல, நான் தான். இப்போ என்னால மட்டும் தான் திறக்க முடியும். உங்களுக்கு 2 காவல் நிக்கிறோம், இங்கால ஒன்று அங்கால ஒன்று. அதான் சொல்றேன், அந்த காலத்து 1368ல மாதிரி எனக்கு அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாப்பாடுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, வந்தாங்க. நான் இதுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். நீங்க இதுல இருந்து அதுல யார் இருக்கு? எது? அதுல காவலாளர். அங்க அதுக்கு மேலேயும் காவலர். அதெல்லாம் காவலர் தான். ஏன் தெரியுமா காவலர் வச்சாங்க? எங்கட அப்பா அம்மா. சொல்லுங்க பாப்போம். அப்ப உங்களோட அப்பா அம்மாவோட பேர்? கஸ்பூசா அண்ட் கிஸ்பூசா. அப்ப உங்களோட பேர்? அப்ப என்னோட பேரா? இளவரசி கச்சபுஜாங். பிரின்சஸ் கச்சபுஜா. இளவரசி கச்சாங் முஜாங். அப்போ நான் வந்து கசமுசா. அம்மா கசமுசா சின்சால ஃப்ரெண்ட். கச்சாங் முஜாங். கச்சாங் முஜாங்னா நீ சைனால இருந்திருக்கணும். அதான் இது வந்து ஸ்விஸ் கிடையாது. அப்போ என்னது பாத்தீங்கன்னா மணி அடிக்குது. சுவிஸ் இல்ல? இல்ல, அப்பா சுவிஸ்ல இல்ல, அப்ப கடலா இருந்திருக்கு. 1938. 1368ல வந்து கச்சாங் முச்சாங் என்னோட பேர். நான் வந்து தமிழ் இல்ல, அப்போ நான் வந்து லத்தீன்காரர். கொய்யா கச்சாங் முச்சாங் லத்தீன்காரங்க. நேற்று தான் பிறந்த நான். நடந்து கால் வலிக்குது. இப்ப மண்டே கழியும் மண்டை பழுதா போகுது. இப்ப பாருங்க, மேல வீடியோ எடுத்தா நாங்க வீட்டை மண்டை நோம்பலா போகல. இல்ல இப்ப பாருங்க, அதோட நீங்க இல்ல ஏன்னா ஒரு பண்ணுக்கு தான் இளவரசி கச்சாங் முச்சாங் முடிச்சு விடுங்க உங்களோட கதையை. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுதான் நாங்க பார்க்க வந்தோம். இன்னும் மேல போலாம், பட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எங்களோட காணொலி பிடிச்சிக்கணும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுங்களுக்கு ஒரு ஆதரவு தரும்னு சொல்லிக்கொண்டு இடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் திரு, உங்கள் மாயு. பாய்.